கோயம்புத்தூர்ல 2 பிஹெச்கே வீடு வாங்குற விலையில 3 பிஹெச்கே வீடுங்க. அதுவும் வீட்டுக்குள்ளேயே மாடி படிக்கட்டுலாம் வச்சு கட்டியிருக்கக்கூடிய ஒரு டியூப்ளெக்ஸ் மாடல் வீடு. இங்க பக்கத்துல மொத்தம் 3 வீடு கட்டியிருந்தாங்க. ஒரே ஒரு வீடு மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. 2 சென்ட் லேண்ட் ஏரியால 1500 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டப்பட்ட வீடுங்க. வீட்டுக்குள்ள ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க, பூஜா யூனிட் கொடுத்துருக்காங்க, மாடுலர் கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க, வார்ட்ரோப், லாஃப்ட் கபோர்ட் ஒர்க், ட்ரெஸ்ஸிங் யூனிட் மாதிரியான இன்ட் ஒர்க்ஸும் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் ஒரு கார் நிறுத்துற அளவுக்கு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குங்க. அது போக 16 லிவிங் ஸ்பேஸ் இருக்குங்க. கிச்சன் 10 8 அளவுக்கு கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு கிட்ஸ் பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட அமைஞ்சிருக்குங்க. இது போக மேலே 10 16 அளவில் 2 பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட இருக்குங்க. அது போக ஒரு ஃப்ரண்ட் பால்கனியும் கொடுத்துருக்காங்க. வீட்டோட பிளானிங் நல்லா ஸ்பேசிஸாக இருக்கு. இந்த வீட்டை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்னதாங்க, இங்க பக்கத்துல மொத்தம் 3 வீடு கட்டியிருந்தாங்க. ஒரே ஒரு வீடு மட்டும் தான் இப்போ அவைலபிளா இருக்கு. சென்டரா இருக்கக்கூடிய இந்த வீடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 2 சென்ட் லேண்ட் ஏரியா 1500 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டப்பட்ட ஒரு டியூப்ளெக்ஸ் மாடல் 3 பிஹெச்கே வீடு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் சிம்பிளா நீட்டா பண்ணியிருக்காங்க. ஒரு சைடு வால் ஃபுல்லாமே டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக டியூவல் கலர் காம்பினேஷன்ல பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. நிறைய லைட் ஒர்க் இருக்கு. ஃப்ரண்ட் பால்கனியெல்லாம் இருக்குங்க. என்ட்ரன்ஸ்ல வந்து எலிவேஷனோட கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரியே மெட்டல் கேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி அப்படியே வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா ஒரு பார்க்கிங் ஏரியா இருக்குங்க. 9:30க்கு 16 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ். ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே பார்க்கிங் டீல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸினா டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட் இருக்குது. பார்க்கிங் ஏரியாவில் இந்த வீட்டோட வாட்டர் சம்ப், அப்புறம் செட்பேக் ஸ்பேஸில் இந்த வீட்டோட போர்வெல் இருக்குங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர். சிங்கிள் பேனல் டைப்பில் இருக்குது. கிளாஸினா ஃபினிஷிங்கில் பாலிஷிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2 படிக்கிட்ட ஏறி போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. டோரோட டிசைனும் நல்லா இருக்குது. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா 16 அளவில் ஒரு லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. லிவிங் ஸ்பேஸோட சீலிங்க்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்குது. நிறைய லைட் ஒர்க்கோடு இருக்குது. வென்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னல் இருக்குது. 2 ஜன்னல் இருக்குது. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹை கிளாஸான வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த சைடு நமக்கு மல்டிமீடியா டிவி நெட் இருக்குது. இந்த டிவி நெட்டோட பேக்ரவுண்ட் வால் ஃபுல்லாமே பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ளூட்டட் பேனல்ஸை உபயோகப்படுத்தி இந்த டிவி நெட்லேயே நமக்கு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸும் இருக்குது. சோபேசஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஸ்பேஸும் இருக்குது. டிவி நெட்டுக்கு ஒட்டின மாதிரியே கிழக்கு பார்த்த மாதிரி பூஜா கேபினெட் இருக்குங்க. இதோட டிசைனும் நல்லா இருக்குது. அப்படியே இந்த சைடு திரும்பினீங்கன்னா லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் ஒரு லிவிங் பேசேஜ் இருக்குது. இந்த பேசேஜோட லெஃப்ட் சைடில் வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம், கிட்ஸ் பெட்ரூம், ரைட் சைடில் ஒரு மாடுலர் கிச்சன் இருக்குது. 8க்கு 11 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிச்சன் ஸ்பேஸுங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க் பண்ணி வென்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாஸ்ட் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த ப்ரொவிஷன் இருக்குது. நமக்கு எல் ஷேப் கிரானைட் கவுண்டர் டாப்பு. சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. 2 டேப் வந்துடும். போர் வாட்டருக்கு தனியாக வந்துடும், குட் வாட்டருக்கு தனியாக வந்துடும். பக்கத்தில் ஆரோ வாட்டருக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கவுண்டருக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஃபுல்லாமே நிறைய பேஸ் யூனிட்ஸ் இருக்குங்க. மேட் ஃபினிஷிங்கில் டார்க் ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கிளாஸ் டோர்லாம் பொறுத்தின மாதிரியான ஒரு டால் யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஸ்பைசஸ்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஓப்பன் யூனிட், அது போக க்ளோஸ்டு டைப்பில் வால் யூனிட் இருக்குது. மேலே வந்து ஒரு RCC லாஃப்ட் அமைச்சு கொடுத்து லாஃப்ட் கபோர்டு ஒர்க்கும் செஞ்சுருக்கிறாங்க. இந்த கிச்சன்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா அந்த லிவிங் பேசேஜுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூம், கிட்ஸ் பெட்ரூம். இல்லை வீட்டில் பெரியவங்களாக இருக்காங்கன்னா அந்த பெட்ரூமை யூஸ் பண்ணிக்கலாம். 10க்கு 11 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமுங்க. கார்னரில் ஒரு வாட்ரூப் செட்டப் இருக்குது. இங்கேயும் வென்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. அது போக ஸ்டோரேஜுக்கு ஒரு RCC லாஃப்ட் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெட்ரூம்லையுமே அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இது வந்து 4க்கு 6 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம். வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணிடுவாங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட்டில் ஸ்லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸின டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வரக்கான ஸ்டேர் கேஸுங்க. டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. மேட் ஃபினிஷிங்கில் ஹேண்ட் ரைல்ஸ் எல்லாம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. இந்த ஸ்டேர்கேஸ் ஹெட்ரூமோட வெளிச்சதுக்காக ஃப்ராஸ்டட் கிளாஸ் டைப்பில் வந்து ஒரு லென்த்தான பெரிய ஃபிக்ஸட் கிளாஸ் வந்து மாட்டியிருக்கிறாங்க. இந்த ஸ்டேர்கேஸை பயன்படுத்தி அப்படி மேலே வந்தீங்கன்னா ஒரு லாபி, லெஃப்ட் சைடில் பால்கனி, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பெட்ரூம், ரைட் சைடில் ஒரு பெட்ரூம். இப்போ நம்ம வந்து இந்த பெட்ரூமை பார்க்கலாம். இது வந்து வீட்டோட 2வது பெட்ரூம். 10க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூம். இந்த சைடு வால் ஃபுல்லாமே 10 அடிக்குமே வந்து ஸ்டடி டேபிளோட ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட வார்ட்ரோப்பு, லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் மாதிரியான ஸ்டோரேஜுக்கான யூனிட்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னல் இருக்குது. இந்த சைடு வால் ஃபுல்லாமே கான்ட்ராஸ்டான பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. 5க்கு 6 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம். கீழே நம்ம பார்த்த மாதிரியே டெயில் ஒர்க்கில் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வீட்டோட 3வது பெட்ரூம். இதுவும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் தான். 10க்கு 16 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கு இந்த சைடு வால் ஃபுல்லாக கான்ட்ராஸ்டான பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஃபஸ்ட்டு செகண்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஹாய், இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. இதோட அளவும் 5க்கு 6 தான். இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் ரெடி பண்ண போகிறாங்க. அடுத்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பால்கனி பார்த்தரலாம்.
இது வந்து வீட்டோட ஃப்ரண்ட்டு கவர்டு பால்கனி. கீழே இருக்கக்கூடிய அந்த பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குல்லங்க, 9.5க்கு 16ங்கிற அளவு, அதை வந்து மேலே அப்படியே பால்கனி ஸ்பேஸாக கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் டெயில் ஒர்க்கில் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது. இங்கே வந்து வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டேர் கேஸையும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்பைரல் டைப்பில் எம்எஸ் ஸ்டைல் கிரில் ஒர்க்கில் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. டெரஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. துணி காய்ப்பறதுக்கான ஆங்கிள் கொடுத்துருக்குறாங்க. 2 வாட்டர் டேங்க் இருக்குங்க. இந்த சைட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு லேஅவுட்டும் ரெடி ஆகிட்டுருக்கு. பக்கத்தில் ஒரு லேஅவுட்டில் அங்கேயும் ஒரு லேஅவுட் ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம வந்து ரொம்ப முன்னாடியே இருக்கோம். இப்படி போனீங்கன்னா மெயின் ரோடு ரொம்ப பக்கம். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 100 மீட்டர்ஸில் நீங்கள் நம்ம கோயம்புத்தூர் துடியலூர்லேருந்து டுவர்ட்ஸ் கோயில்பாளையம் போகக்கூடிய ரோட்டில் இடிகரை வந்து ஜாயிண்ட் ஆயிடுவீங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு பார்த்திங்கன்னா இடிகரையில் தான் அமைஞ்சிருக்கு. நிறைய வீடுகளுக்கு பக்கத்துலேயே இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு கூடிய இந்த வீட்டை லேண்ட் இன்டூக்ஸோடலாம் சேர்ந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி 58 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்குன்னா கீழே என்னோடய நம்பர் கொடுத்துருப்பேன், கால் பண்ணுங்கள்.